ஹே காய்ஸ், அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் அண்ட் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் வந்து இப்போ லைவ் ஆயிடுச்சு. ஏர்லி சேல் லைவ்ல வந்து இருக்கு. அண்ட் நாளைக்கு வந்து எல்லாருக்குமே லைவ்ல இருக்கும். இப்போ வந்து அமேசான் பிரைம் யூசர்ஸ் அண்ட் சூப்பர் யூசர்ஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்ல இருக்கிறவங்களுக்கு லைவ்ல இருக்கு. அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பெஸ்ட் அண்ட் கிரேட் டிடபிள்யூசி இயர்பட்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் இதில் வந்து நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் எல்லாமே வந்து யூஸ் பண்ணதில்லை. ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் எதெல்லாம் பெஸ்ட்டுன்றதை வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் 1000ல நான் பார்த்ததுல Soundcore R50i 899 ரூபீஸ்க்கு இருக்கு. அது கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சவுண்டிங் குடுக்கும். நல்ல குவாலிட்டியும் வந்து இருக்கும். பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங் தான் இருக்கும். அதுக்கான ரிவ்யூஸும் நம்ம சேனல்ல இருக்கு. கான்ஸ் ரிலேட்டட் விஷயம்லாம் நீங்க அங்க செக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து 1000 to 1500 ரூபீஸ்ல வந்து பார்க்கும்போது இங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. Realmeல பார்த்தீங்கன்னா T200X, T200 Lite, T110 இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்கு. அண்ட் இதே பிரைஸ் ரேஞ்சில வந்து 1399 சம்திங்ல நாட் பட்ஸ் 2R வேரியண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது Realme T200X வந்து கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கு. ஏன்னா அதில் ANC வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1100லேயே வந்து 25 டெசிபிள் ANC இருக்கும். நல்ல ஒரு மியூசிக் குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபீச்சர்ஸ் வைஸும் டோல் கனெக்ஷன் அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்கு. நாட் 2Rல அதெல்லாம் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் அடுத்து மேபி கொஞ்சம் பேலன்ஸ்டா அந்த 1000 ரூபீஸ்ல பார்க்குறீங்கன்னா போட் ஏர்டாப்ஸ் சுப்ரீம் ஃப்ளிப்கார்ட்ல இருக்கும். போட் ஏர்டாப்ஸ் 300 அமேசான்ல இருக்கும். அண்ட் போட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட் நிர்வனாயானும் வந்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் லாங் பிளேபேக் ஹவர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க போட் நிர்வனாயானுக்கு போகலாம். ஏன்னா இதில் இருக்கிறதுலே அதிகபட்ச ஒரு பிளேபேக் ஹவுஸ் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்னா அது போட் நிர்வனாயம் தான். அடுத்து வந்து இன்னுமே வந்து 1500 அப் டு 1500 கரெக்டாக 1500 பார்க்கும்போது ரெட்மி பட்ஸ் 5 இருக்கு. இது ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர் சொல்லுவேன். ஏன்னா 46 டெசிபிள் ANC இருக்கு. டோல் கனெக்ஷன் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இருக்கும். அண்ட் சவுண்டிங் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் இருக்கும். ஸோ ஒரு காலத்தில் ஒரு செம்மையான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ரெட்மி பட்ஸ் 5. அண்ட் இப்போ அதோட ப்ரைஸ் வந்து முன்னாடிலாம் 2000 சம்திங் இருக்கும். இப்போ 1500ல இருக்கனால அதுவும் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டு கன்சிடர் பண்ணலாம். ரெட்மி பட்ஸ் 5யும் ரெட்மி பட்ஸ் 6 அப்படின்னு யாராவது கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா ரெட்மி பட்ஸ் 6 விட பட்ஸ் 5 ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். அதனால் ரெட்மி பட்ஸ் 5 நீங்கள் ஸ்டில் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு தான். அண்ட் அடுத்து அதே 1500 கரெக்டாக 1500ல பார்த்தீங்கன்னா ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ இருக்குது. இதுதான் ரீசெண்டாக லான்ச் பண்ணது ஓப்போவில். 3 வருஷம் கழிச்சு என்கோ பட்ஸ் 2க்கு அப்புறமா இதை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் என்கோ பட்ஸ் 2க்கு இதுக்கு பார்க்கும்போது சில ஆடியோ குவாலிட்டியில் சில சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ அண்ட் என்னன்னா இதில் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது, பேஸும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு பூஸ்டடான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டட் பேஸ் வேணும். ப்ளஸ் பிளேபேக் ஹவர்ஸ் ஒரு 10 ஹவர்ஸ் அப்படி வேணும் பட்ஸில் மட்டுமே. அண்டு டோல் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் ஏஎன்சி மட்டும் இதில் கிடையாது. ஆனால் பேஸுக்கு சூப்பராக இருக்கும். லாங் பிளேபேக் ஹவர்ஸ் வரும். டோல் கனெக்ஷன் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கு. அண்ட் அடுத்த ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து 1500 to 2000 ரூபீஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருது. லைக் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான டிடபிள்யூஎஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா OnePlus Nord Buds 3R புதுசாக வந்து லான்ச் பண்ணாங்களா அந்த ப்ராடக்ட் வந்து 1599க்கு வருது. அண்ட் ரியல்மி பட்ஸ் T310 அண்ட் அப்படி இல்லைன்னா ரியல்மி பட்ஸ் N1 அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இதோட ப்ரைஸும் நல்லா கம்மியாக இருக்குது 1699. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ரியல்மி பட்ஸ் N1 1500லேயே இருந்தது. பட் இப்போ வந்து ரெண்டுமே காமனாக 1669 1700 இருக்குது. அதுக்கப்புறமா OnePlus Nord Buds 3 வந்துருக்கு. இந்த 3 செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் சென்ட்ரிக்கான ப்ராடக்ட் வந்து ரியல்மி பட்ஸ் T310ல தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆட்ட நாயகன்னே வந்து சொல்லலாம் இந்த பட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து 2000 சம்திங்கிறது நல்லா வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து ஒரு பேஸ் சென்ட்ரிக்காக கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக வந்து இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் இதில் ஏஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா 32 டெசிபிள்ஸ் இருக்குது. அது நல்ல ஒரு ஏஎன்சி தான். அண்ட் கால் குவாலிட்டியும் வந்து நல்லா தான் வந்து இருக்கும். அண்ட் நாட் பட்ஸ் 3Rல ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் என்னன்னா ஏஐ டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் இருக்குது. அந்த மாதிரி ஏஐ டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் இதில் கிடையாது. அதே மாதிரி லாங் பிளேபேக் ஹவர்ஸ் இதுலேயும் ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ மாதிரி ஒரு 10 ஹவர்ஸ் கிட்ட பிளேபேக் ஹவர்ஸ் வரும் பட்ஸில் மட்டுமே. அண்ட் டோட்டலாக 50 ஹவர்ஸ் வரும். இதில் வந்து பிளேபேக் ஹவர்ஸ் கம்மியாக வரும். அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் தவிர. ஆனால் மியூசிக் வைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் சென்ட்ரிக்காக நல்ல ஒரு எஃபெக்ட் வேணும்னா அது ரியல்மியில் வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த OnePlus Nord Buds 3R விட. ஆனால் ஏஐ டிரான்ஸ்லேட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வேணும், தமிழில் பேசுகிறேன் நான் அதை அப்படியே ஹிந்திக்கு கன்வெர்ட் பண்ணணும், தெலுங்குக்கு, இங்கிலீஷு, மலையாளம் இல்லை வேர்ல்டில் இருக்கிற எந்த லாங்குவேஜஸ் அப்படின்ற விஷயத்துக்கு இதில் வந்து அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடி ரியல்மிலே வந்து அகைன் ரியல்மி வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரியல்மி பட்ஸ் T200 அப்படின்ட்டு. இந்த T200 அண்ட் T310 இதுக்கு ரெண்டுமே நம்ம கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். T200 வந்து எல்டாக் கோடெக்கில் வருது. பட் இது எப்படின்னா வந்து T310 மாதிரி ஒரு பேஸ் அதிகமாக பூஸ்டடாக இருக்காது. எனக்கு ரியல்மிலே வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்தளவுக்கு பேஸ் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், கிளாரிட்டி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா T200 இந்த ஹைரஸ் எல்டாக் ப்ராடக்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து 1599க்கு வருது.
அண்ட் இதில வந்து இந்த அளவு ப்ளேபேக் ஹவர்ஸ்லாம் கம்மியா தான் வரும். லைக் 4.5 டூ 5 ஹவர்ஸ் அப்படி தான் வரும் பட்ஸ் ஒட்டும். ஏன்னா வந்து எல்டாக் கோடெக்ல ஒர்க் ஆகுதுல. அண்ட் அடுத்து இதே பிரைஸ் கேட்டகரியில நீங்க போட் நிர்வனாயன் நம்ம வந்து போன செக்மெண்ட்ல வந்து லாங் ப்ளேபேக் ஹவர்ஸ் பார்த்தோம்ல. அதே மாரி போட் நிர்வனாயன் ஏஎன்சி மாடல் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அது தவிர்த்து நான் போட்ல வந்து நிர்வனா ஈவி யூஸ் பண்ணியிருக்கேன். போட் ஏர்டாப்ஸ் 800 யூஸ் பண்ணியிருக்கேன். போட் ஏர்டாப்ஸ் 800 ஹைடெஃப் வேரியன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ப்ராமிசிங்கா வந்து பார்த்தீங்கன்னா இல்ல. ஸோ அதனால தான் அதோட நான் போட் ப்ராடக்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணல. அண்ட் அடுத்து இதே பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் பேலன்ஸ்டு ஒரு ஆடியோஃபைல் கிரேட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அத ரீசென்ட்டா வந்து நான் அந்த ஸ்கல் கேண்டி எக்கோ பட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். சூப்பர் பேலன்ஸ்டு நல்ல ஒரு ஆடியோஃபைல் கிரேட் சவுண்டிங் வந்து இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ஒரு ட்ரூவான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இதுல ஒரு சார்ஜிங் கேஸ் கிடையாது. இது ஒரு சார்ஜிங் டாக் தான். வெறும் இதுக்குள்ளே இன்பில்டா வந்து டைப் சி கேபிளும் வந்து குடுத்துருப்பாங்க. பட் டைரக்ட்டா உங்க ஃபோன்லயே சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த மாரி ஒரு கன்வீனியன்ட்டா தான் இருக்கும். பட் பட்ஸ்ல வந்து டோட்டலா ஒரு 7 ஹவர்ஸ் ப்ளேபேக் ஹவர்ஸ் வரும். அதுதான் டோட்டல் ப்ளேபேக் ஹவர்ஸே. அண்ட் அது இல்லாம இதுல நெறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. இப்ப Realme OnePlusல இருக்கிற மாரி ஆப் சப்போர்ட், டுவல் கனெக்ஷன், இல்ல அந்த ஏஐ டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சரோ இருக்கோ, இல்ல Google ஃபாஸ்ட்பேரோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவா வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்காது. அண்ட் கால் குவாலிட்டி நல்லா தான் வந்து இருக்கு. அவுட்டோர்ல ரொம்ப நாய்ஸ் இல்லாத சிச்சுவேஷன்ல நல்லா பேச முடியும். ஸோ இதுக்கான ரிவ்யூஸும் நம்ம சேனல்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. மோட்டோ பட்ஸ் பேஸ் எடிஷன். ஆக்சுவலி மோட்டோ பட்ஸுக்கும், மோட்டோ பட்ஸ் பேஸுக்கும் பார்க்கும்போது கிளாரிட்டி கம்மியாயிடுச்சு. இதுதான் ஒரு பெரிய ஒரு டிராபேக்கா நான் பார்க்குறேன். பட் ஆனா மோட்டோ பட்ஸ் பேஸ்ல 50 டெசிபல் ஏஎன்சி இருக்கு. அண்ட் கால் குவாலிட்டி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் மைக் செட்டப்ல வருது. ஸோ அதனால பெஸ்ட் ஏஎன்சி அண்ட் சூப்பர் காலிங் அந்த வைஸ் பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல மோட்டோ பட்ஸ் பேஸ் வந்து நல்லா இருக்கு. பட் இதுல வந்து ஒரு கேஷுவலான லிசனிங்க்கு நல்லா இருக்கும். கிளாரிட்டி இருக்கும். ஆனா ரொம்ப அதிகப்படியா வந்து இருக்காது. மெலோடிஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூசர் இருந்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் காலிங் அண்ட் பெஸ்ட் ஏஎன்சி வேணும்னு நினைக்கிறவங்க அப் டூ அண்டர் 2000 ரேஞ்சில உங்களுக்கு இந்த மோட்டோ பட்ஸ் பேஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்த 2000 to 3000 கேட்டகரியில உங்களுக்கு 2 ப்ராடக்ட் இருக்கு. OnePlusஓட Nord Buds 3 Pro இருக்கு. அண்ட் Realme Buds Air 7 TWS வந்து குடுத்திருக்காங்க. ஸோ 2மே நம்ம வந்து ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். 2த்துக்கான கம்பேரிசனும் பண்ணியிருக்கோம். OnePlus பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் மாரி ஒரு சவுண்டிங் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஷார்ப்பான ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ரொம்ப பிரைட்னஸ் வந்து அதிகமா இருக்காது. பட் ஆனா வந்து தேவையான அளவுக்கு அந்த கிளாரிட்டி வந்து இருக்கும். பிளஸ் பேஸ்க்கு வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மிட்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும். மெலோடிஸ்லாம் கேட்கறீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட பிரைஸ் கண்டிப்பா 3000ல இருந்தது. இப்ப நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. 2399 வருது. அண்ட் அதே மாரி Realme Buds Air 7 மாடலும் வந்து பார்த்தீங்கன்னா 3000ல இருந்தது ஒரு 200 தான் கம்மியாயிருக்கு. அது 2799ல வந்து வருது. Realme Buds Air 7 அது வந்து சூப்பர் கிளாரிட்டி, சூப்பர் பேஸ். அந்த ஒரு வி ஷேப்டு மாரி ஒரு சவுண்டிங் வந்து வரும். நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா அந்த மாரி கேட்கணும்னு நினைக்கிறவங்க, பிளஸ் ஏஎன்சி, கால்ஸ் எல்லாமே 2த்துலயுமே வந்து அந்த மாரி விஷயங்கள் நல்லா தான் இருக்கும். Realme Buds Air 7 அண்ட் Nord Buds 3 Pro 2த்துலயுமே நல்லா இருக்கும். ஸோ அண்டர் 3000 வரைக்கும் நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்ப பார்த்தோம். அடுத்து மேபி அண்டர் 5000 3000 to 5000 ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, Sonyயோட பட்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். Sony WF-C500 இல்ல C510 ஸோ அது வந்து 3500 to 4000 வரும். நல்ல கிளாரிட்டியான ஒரு சவுண்டிங் வந்து கிடைக்கும். பேலன்ஸ்டா அந்த மாரி தான் வந்து இருக்கும். பேஸ் பூஸ்டடா இருக்காது Sony பொறுத்தவரைக்கும். அண்ட் அதாவது டீடைல்டான ஒரு பேஸ் லைன் இருக்கும். ஆனா பீட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பூஸ்டடா இருக்கிற மாரி இருக்காது. Realme OnePlusல இருக்கிற மாரி. அண்ட் அடுத்து வந்து பீட்ஸ் சோலோ பட்ஸ் வந்து 6000 சம்திங் இருந்தது. ஸோ இப்போ 5000ல வந்து Amazonல வந்து இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஆடியோஃபைல் கிரேட்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியுமே நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். பட் இதுலயும் அதே தான். நம்ம ஸ்கல் கேண்டி பார்த்தோம்ல, அதே மாரி இது வந்து ஒரு சார்ஜிங் டாக் தான். சார்ஜிங் கேஸ் கிடையாது. பட் என்ன இதுக்கு கதவு இருக்கு. இதுக்கு கதவு இல்ல. அண்ட் அடுத்து ஒன் மோர் சூப்பர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரோசல்சா பிராண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து Amazon, Flipkartல இருக்காது இந்த ப்ராடக்ட். இது கான்செப்ட் கார்ட் வெப்சைட்ல தான் இருக்கும். ஸோ நான் கேட்ட வரைக்குமே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங், நல்ல நேச்சுரல் ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றவங்க இந்த ரோசல்சா செராமிக் எக்ஸ்க்கு போலாம். அண்ட் அதே மாரி இது வந்து ஒரு இன்-இயர் டைப் ஆஃப் இயர்பட்ஸ். மேபி நிறைய பேர் யாராவது இன்-இயர் டைப் ஆஃப் இயர்பட்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, வித் நல்ல சவுண்ட் குவாலிட்டி, பியூரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க ரோசல்சா செராமிக் எக்ஸ் வந்து போலாம். 3500 சம்திங். ஸோ இதோட பிரைஸ் செக்மெண்ட். பட் இது Amazon, Flipkartலலாம் இருக்காது. ஒன்லி கான்செப்ட் கார்ட்ல தான் இருக்கும். அண்ட் அடுத்து அதே மாரி அண்டர் 5Kல பார்க்கும்போது OnePlus Realmeல பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட பிரீமியம் ப்ராடக்ட் வந்து OnePlus Buds 3 அதுக்கப்புறம் Realme பொறுத்தவரைக்கும் அவங்களோட லேட்டஸ்ட் மாடல் Realme Air 7 Pro TWS. இது 2மே நல்ல ஒரு பிரீமியமான ஒரு கேஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி எல்லாமே இருக்கும். டிசைனும் வந்து பிரீமியமா இருக்கும். Realme பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லெதர் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து இருக்கும். OnePlus வந்து ஒரு மேட் ஃபினிஷ்ல வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ 2மே வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். பட் OnePlus வந்து ஆஸ் யூசுவல் ரொம்ப வந்து ஒரு பிரைட்டான ரொம்ப கிளாரிட்டி ஃபோக்கஸ்டா வந்து இல்லாம ஒரு பேலன்ஸ்டா ஒரு எக்ஸ்ட்ரா பேஸா இருக்கும். Realmeல வந்து பார்த்தீங்கன்னா,
ஸோ ஒரு நல்ல பேலன்ஸ்டா இருக்கும். Air 7க்கும் Air 7 Proக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ரொம்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு ஷார்ப்பனிங்கா இல்லாம மிட் ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல பேலன்ஸ்டு இதுலயும் பிளஸ் பேஸ் பூஸ்டட் அந்த மாரி சவுண்டிங்கும் நல்லாருக்கும். பட் ஆனா வந்து ட்ரூலி வந்து பேலன்ஸ்டு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இப்ப Realme OnePlusலாம் பொறுத்தவரைக்கும், அந்த அளவுக்கு ஒரு ட்ரூ பேலன்ஸ்டு, ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரி சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பேஸ் நல்லா எக்ஸ்ட்ராவா வேணும். நல்ல ஒரு பஞ்சியான பேஸோட சாங் கேட்கணும் அப்படின்றவங்களுக்கு OnePlus, Realme 2மே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் பிளஸ் இந்த OnePlus, Realme 2த்துலயுமே எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. Realmeல ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல் இதுல தான் வந்து குடுத்துருக்காங்க. OnePlusல ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு. அண்ட் OnePlusல இது Buds 3 அண்ட் Buds 4ம் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. பட் அது 5000க்கு மேல இப்ப பிரைஸ் வந்து இருக்கு. இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு AI டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் நம்ம OnePlus Nord Buds 3ல பார்த்தோம்ல. Nord Buds 3Rல பார்த்தோம்ல. அதே மாதிரி AI டிரான்ஸ்லேட் ஃபீச்சர் OnePlus Buds 4ல வந்து வரும். அடிஷனலி Buds 3யோட கம்பேர் பண்ணும்போது. மத்தபடி வந்து ஒரு மேஜர் சேஞ்சஸ் இருக்கிற மாரி வந்து தெரியல. ஸோ பில்ட் குவாலிட்டில வேணா சில சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். அண்ட் ஃபைனலி நான் ரொம்ப பிரீமியமான ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, JBLோட Tour Pro சீரிஸ். இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இதில வந்து ஒரு டிஜிட்டல் டிஸ்ப்ளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பிரீமியமான ஒரு TWS இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, JBL Tour Pro சீரிஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். உண்மையிலேயே வந்து ஒரு பிரீமியம் லுக் வந்து குடுக்கும். ஸோ நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் கேஸ்லயே டிஸ்ப்ளே, அந்த டிஸ்ப்ளேயோட குவாலிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் TWS வைஸ் மியூசிக் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். LDAC ஆடியோ கோடெக்ல வருது. ஸோ சூப்பரான சவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரொம்ப பிரீமியமா ட்ரை பண்றீங்க அப்படின்னா, Tour Pro சீரிஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ Tour Pro 3 மாடல் வந்து Amazonல இருக்கு. நான் யூஸ் பண்றது Tour Pro 2 மாடல். ஸோ Amazonல அது ₹20,000 பிரைஸ்ல வந்து வருது. அண்ட் அடுத்து பிரீமியம் ப்ராடக்ட்னா Galaxy Buds 2 Pro. பட் ஆனா இப்பலாம் வந்து அந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியாகல. ஸோ முன்னலாம் வந்து பிரைஸ் Galaxy Buds 2 Pro ஆஃப் ஆஃப் த ரேட் கம்மியாச்சு. ஸோ 5000, 6000 அந்த ரேஞ்சுக்கு வந்தது. பட் இப்போ இந்த சேல்ஸ்ல அந்த அளவுக்கு பிரைஸ் எதுவுமே ஒரு டிராஸ்டிக்கான பிரைஸ் இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகல. ஆனா வந்து நீங்க வந்து இப்ப 2மே இப்ப Flipkart, Amazon 2 சேல்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து ஏதாவது ஒண்ணு பிரைஸ் வந்து கம்மியாகும். பிரைஸ் கம்மியானதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு வரும். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா கூட கேன்சல் பண்ணுவாங்க Flipkartல. ஸோ இந்த மாரி பிரச்சனை எல்லாம் வந்து இருக்கு. அண்ட் அடுத்து இந்த சேல்ஸ்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டூல் வந்து சொல்றேன். அதுதான் வந்து பிரைஸ் ஹிஸ்டரி அப்ளிகேஷன். Google Play Storeல போயிட்டு பிரைஸ் ஹிஸ்டரின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. பிரைஸ் ஹிஸ்டரி அப்ளிகேஷன் கிடைக்கும். இந்த ஆப்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டீல்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் வந்து இருக்கும். இந்த டீல் செக்ஷன்ல என்னெல்லாம் புதுசா டீல் ஏதாவது வருதுன்னா அது அப்டேட் ஆகும் அதுல. லைக் ரொம்ப பிரைஸ் கம்மியாகுது பாத்தீங்களா 80%, 90% அப்படின்ட்டு அந்த விஷயம் அந்த டீல்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு காட்டும். அதை வச்சு நீங்க வந்து அதை உடனே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே வந்து இருக்கும். நீங்க ஒரு ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் நீங்க அதை செக் பண்ணலாம். அது இல்லாம நீங்க வந்து அது உண்மையிலேயே 80%, 100% அந்த இதுதான் லோவஸ்ட் பிரைஸா அப்படின்றதையும் அந்த ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணி பிரைஸ் ஹிஸ்டரி வந்து இருக்கும். லாஸ்ட் 1 இயர்க்கான பிரைஸ் ஹிஸ்டரியும் இருக்கும். அத வச்சு அது உண்மையிலேயே பிரைஸ் கம்மியா தான் இருக்கா? இல்ல இவங்களே MRP வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு அது ஒரு 90%, 80%ன்னு கம்மி பண்றாங்களா? அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பா இந்த ஒரு சேல் டைம்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் வந்து இருக்கும். ஸோ அண்ட் அவ்வளவுதான் இப்ப இந்த TWS இயர்பட்ஸ்க்கான வீடியோ. ஸோ இப்ப இந்த வீடியோல ஷேர் பண்ணது எல்லாமே பர்சனலி நான் யூஸ் பண்ணது. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமான ரிவ்யூஸ் அண்ட் இதோட கம்பேரிசன்ஸ் இது எல்லாமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் மேக்ஸிமம் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டே தான் வந்து இருப்பேன். அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.